நம்ம எல்லாருமே இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருப்போம். கொஞ்சமாக தோசை மாவு இருக்கும், ஒரு நேரத்துக்கு எல்லாத்துக்கும் எப்படிடா பார்த்தோம் அப்படின்னு நினச்சிருப்போம். அப்போ நீங்கள் இந்த தக்காளி தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக மாவு வச்சுக்கோங்க, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வத்தல் பொடி, அதுக்கு கொஞ்சமாக ஒரு 4-5 பல் பூண்டு, 4 தக்காளி, ஒரு பல்லாரி எல்லாம் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க அதில். இப்போ எடுத்து வச்சுருந்த மாவு கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவையும் 1/2 கப் பச்சரிசி மாவையும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த ஃபைன் பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தோசை மாவு பேட்டருக்கு அது தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தோசைக்கல் காஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி செக் பண்ணிவிட்டு நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து எடுங்க. தக்காளி தோசை ரெடி ஆகிட்டு அதுலேயே நீங்கள் முட்டை உடைச்சி ஊற்றிட்டு உப்புத்தூள் சாட் மசாலா சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு திருப்பி எடுத்தீங்கன்னா முட்டை தோசையும் ரெடி ஆகிட்டு இது நல்ல பச்சையாக அரைச்ச வெங்காய சட்னியோட சர்வ் பண்ணுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும்.